நிறைந்திருக்கும் நாபொலி கண்களுக்கு விருந்தளிக்கும் ஒரு அழகான நகரம். நாபொலி விரிகுடாவில் வெசுவியஸ் மலை தூரத்தில் தெரிய பழங்கால வரலாறும் நவீன கால நகர் வாழ்க்கையும் கலந்த ஒரு அற்புதமான இடம். பல நூற்றாண்டுகளா பல கலாச்சாரங்களின் சங்கமமாய் இருந்ததால் நாபொலியில் கலை, கட்டிடக்கலை மற்றும் உணவு வகை என பலவற்றிலும் ஒரு தனித்துவமான கலவை காணப்படுது. நீங்கள் இங்கு வந்தவுடனே இதன் துடிப்பு, அழகு மற்றும் மக்களின் அன்பினால் கவரப்படுவீங்கள். கிரேக்கர்களால் நிறுவப்பட்டு பின்னர் ரோமானியர்கள், நார்மன்கள், ஸ்பானியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களால் ஆளப்பட்ட நாபொலி ஒரு சிக்கலான மற்றும் சுவாரஸ்யமான கடந்த காலத்தை கொண்டுள்ளது. அதன் பழங்கால இடிபாடுகள் முதல் பிரமாண்டமான அரண்மனைகள் வரை இந்த வரலாறு எங்கோ தெரிகிறது. ஆனால் நாபொலி வெறும் பழைய நினைவுள்ள நகரம் மட்டுமல்ல. துடிப்பான சாலைகள், உணவு மீதான ஆர்வம் மற்றும் இசையை காதல் ஆய்த்துடன் உயிரோட்டம் உள்ள ஒரு நரசாயனம் திரட்டு. இயற்கையின் சக்தியை நினைவூட்டும் புகழ்பெற்ற பாம்ப் நகரத்தை பார்க்காமல் நாபொலி பயணம் முழுமையடையாது. கிபி 789 ஆண்டில் வெசுவியஸ் மலையின் வெடிப்பால் புதைக்கப்பட்ட பாம் காலத்தில் உறைந்திருக்கும் ஒரு ரோமானிய நகரத்தின் அன்றாட வாழ்க்கையை பற்றிய ஒரு பார்வையை நமக்கு வழங்குது. பழங்கால தெருக்களில் நடந்து சென்று பாதுகாக்கப்பட்ட வீடுகளை பார்த்து ரசித்து ஒரு காலத்தில் இந்த இடத்தை வீடாக அழைத்த மக்களின் வாழ்க்கையை கற்பனை செய்து பாருங்கள். நாபொலியின் மையப்பகுதியில் ராயல் அரண்மனை நகரத்தின் அரச கடந்த காலத்துக்கு ஒரு சான்றாக நிற்குது. ஒரு காலத்தில் மன்னர்கள் மற்றும் பிரபுக்களின் வசிப்பிடமாக இருந்த இந்த பிரமாண்டமான அரண்மனை இப்போது ஒரு அருங்காட்சியகத்துக்கு நின்றுள்ளது. மேலும் நகரம் மற்றும் விரிகுடாவின் அழகிய காட்சிகளையும் இங்கிருந்து காணலாம். கலை ஆர்வலர்களுக்கு நாபொலி தேசிய தொல்பொருள் அருங்காட்சியகம் ஒரு முக்கியமான இடம். கிரேக்க மற்றும் ரோமானிய கலைப்பொருட்களின் உலகின் பெஹத்தரின் தொகுப்புகளில் ஒன்றான இந்த அருங்காட்சியகத்தில் பாம்ப், ஹெகுலேனியம் மற்றும் அருகிலுள்ள பிற இடங்களில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொக்கிஷங்கள் உள்ள. நாபொலி உணவு பிரியர்களின் சொர்க்கம். பீட்சா உருவானது இங்குதான். இந்த நகரத்துக்கு வரும் எவரும் ஒரு கிளாசிக் நேப்போலிடன் பீட்சாவை முயற்சிக்காமல இருக்கக்கூடாது. மாவை, தக்காளி, மொசரெல்லா மற்றும் துளசி போன்ற எளிய புதிய பொருட்களால் தயாரிக்கப்படும் நாபொலியின் பீட்சா நீங்கள் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். பாஸ்தாவை முயற்சிக்க மறக்காதீர்கள். கிளிஞ்சல்களுடன் சூடிய ஸ்பாகெட்டி அல்லே வோங்கோல் முதல் மன நிறைந்த பாஸ்தா பாஜியோலி பாஸ்தா மற்றும் பீன்ஸ் வரை ஒவ்வொரு சுவைக்கும் ஏற்றவாறு பல்வேறு சுவையான பாஸ்தா உணவுகளை நாபொலி வழங்குது. நிச்சயமா நாபொலியில கடல் உணவு இல்லாமல் எந்த உணவும் முழுமையடையாது. நாபொலி விரிகுடா ஏராளமான புதிய மீன்கள் மற்றும் ஓடு மீன்களை வழங்குகிறது. அவை நகரம் முழுவதும் உள்ள மெனுக்களில் இடம்பெறுவதை நீங்கள் காணலாம். எளிய வறுத்த மீன்கள் முதல் மிகவும் விரிவான கடல் உணவு குழம்புகள் வரை நாபொலியில உள்ள கடல உணவுகள் எப்போதும் புதியதாகவும் சுவையாகவும் இருக்கும். நேப்போலிடன் கரையின் உண்மையான சுவையான புதிய கடல உணவின் கலவையான பிரிட்டுரா டி பரான்சாவை முயற்சிக்கவும். வசந்த காலம் மற்றும் இலையுதிர் காலம் வானிலை லேசானதாகவும் கூட்டம் குறைவாகவும் இருக்கும் போது நாபொலிக்கு வருவதற்கு சிறந்த நேரம். நாபொலி நகரத்தை நடந்தே சுற்றி பார்ப்பது சிறந்தது. எனவே நடக்கவும் சூழலை ரசிக்கவும் தயாராக இருங்கள். வரலாற்று மையத்தின் குறுக்குடுத்தியில் உலா செல்லுங்கள். அங்கு நீங்கள் மறைக்கப்பட்ட தேவாலயங்கள், பரபரப்பான சந்தைகள் மற்றும் அழகான கப்பேக்களை காணலாம். ஒரு தனித்துவமான அனுபவத்துக்காக பரபரப்பான தெருக்களுக்கு அடியில் உள்ள நாபொலி சுரங்கப்பாதைக்கு செல்லுங்கள். சுரங்கங்கள் மற்றும் குகைகளின் இந்த பெருமை நேரத்தின் கடந்த காலத்தின் கதையை சொல்கிறது. பண்டைய நீர்வழிகள் முதல் 2ஆம் உலக போரின் வான்வழி தாக்குதல் தங்குமிடங்கள் வரை ஒரு நாள் முழுவதும் சுற்றி பார்த்த பிறகு ரிகோட்டா சீஸ் மற்றும் மிட்டாய் பழங்களால் நிரப்பப்பட்ட ஒரு பாரம்பரிய நேப்போலிடன் பேஸ்ட்ரியான ஸ்பப்போலியட்டெல்லாவை நீங்களே சுவைத்து மகிழுங்க. இந்த அழகான நகரத்தில் ஒரு சரியான நாளின் இனிமையான முடிவு.